வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சனி பகவான் மற்றும் சந்திரனுடைய சேர்க்கையால் உருவாகும் ஷஷ ராஜயோகத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். இது எந்த பொதுவான எல்லா ராசிகளுக்குமான தன்மையை பற்றி கூறக்கூடிய ஷஷயோகம். பொறுமையாக யாவற்றையும் கேளுங்கள். ஜாதகர் ஒருவரை பரம ஏழ்மை நிலையிலிருந்து அனைத்து வகையான சொத்தும் செல்வத்திற்கு உயர்த்தும் ராஜயோகம் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். அதுதான் ஷஷ ராஜயோகம் என்பதாக இருக்கிறது. ஒரு குழந்தை உலகத்தில் பிறக்கும் போதெல்லாம் நேரம், நட்சத்திரங்கள், கிரகங்கள் மற்றும் பிறந்த தேதிக்கு ஏற்ப அவரது அல்லது அவளுடைய பிறப்பு ஜாதக ராசி அம்சக்கட்டம் தயாரிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பிறகும் அக்குழந்தை சொத்து சுகம் அடைந்து பெரிய பணக்காரராக, செல்வந்தராக உயரும் ராஜயோகங்கள் ஜாதகத்தில் இருக்கின்றன. சோதரத்தில் ஜாதகரின் ராசியில் அமர்ந்துள்ள கிரகத்திற்கு உரிய மகத்தான செல்வம், புகழ் மற்றும் அங்கீகாரத்தை வழங்கும் பல ராஜயோகங்கள் இருந்தாலும் ஜோதிடர்களால் விவாதிக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டுள்ளன யாவும். ஒவ்வொரு ராஜயோகங்களின் செயல்பாடும் அல்லது அதனுடைய பலன் சார்ந்த தாக்கம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கிறது. காரணம், அது ஜாதகரின் கட்டத்தில் அமர்ந்துள்ள கிரகங்களின் செயல்படும் தன்மையால் எந்த ஒரு ஏழையும் பணக்காரனாக மாற்றும் ராஜயோகத்தால் முடிகிறது என்பது நம்பிக்கை. ஜாதகர் ஒருவரின் பொருளாதார நிதி நிலைமை வலுப்பெறுவதோடு அவர்கள் வாழும் சமூகத்தில் அவர்களால் தங்களை நல்லதொரு கௌரவமாக அடையாளப்படுத்திக் கொள்ள முடிகிறது என்பதை மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. இந்த சிறப்பு வலைப்பதிவில் ராசி மக்களுக்கு மகத்துவத்தை வழங்கும் மற்றும் அவர்கள் ஏழையிலிருந்து ராஜாவாகக்கூடிய ஒரு ராஜயோகத்தை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். இந்த யோகம் சனி பகவான் உருவாகும் ஷஷ ராஜயோகமாக இருக்கிறது. 9 கிரகங்களில் சனி மிகவும் மெதுவாக நகர்கிற ஒரு கிரகம் மற்றும் அவர் ஒரு ராசியில் கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் இருந்து தனது ஆட்சியை நிலைத்து செல்கிறார். ஆனால் அதன் நிலையை தொடர்ந்து அவர் மாற்றுகிறார். கிரக நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் ஷஷ ராஜயோகத்தை உண்டாக்குகின்றன. ஷஷ ராஜயோகம் என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம். எந்த ஒரு ஜாதகருக்கும் என்ன பலன்களை வழங்குகிறார் என்பதை அறிய இந்த வலைப்பதிவில் மேலும் நாம் பார்ப்போம். சோதிடத்தின்படி ஷஷமகா புருஷ ராஜயோகம் பஞ்சமகா புருஷ ராஜயோகங்களில் ஒன்றாக கணக்கிடப்படுகிறது. ஷஷயோகம் என்பது ஜோதிடத்தின் கலவையாகும். இது ஜாதகர்களுக்கு செழிப்பையும் வெற்றியும் தருவதாக நம்பப்படுகிறது. ஆம், ஷஷயோகா ஒருவரின் நிலையை உயர்த்துவதற்கு, சாதகமான சூழ்நிலையை கொண்டு வருவதற்கும் அதன் சாத்தியக்கூறுகள் காரணமாக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜோதிடத்தில் ஷஷ ராஜயோகம் என்பது கிரக தாக்கங்களின் கலவையை குறிக்கிறது. குறிப்பாக அது சனி சம்பந்தப்பட்டது. இந்த தலைமை மற்றும் அதிகாரத்திற்கான திறனை குறிக்கிறது. ஷஷ ராஜயோகம் பெற்றவர்கள் இதற்கு அடிமையாகிறார்கள். இந்த யோகம் சந்திரனிலிருந்து லக்ன வீட்டில் அல்லது கேந்திர வீட்டில் சனி இருக்கும்போது உருவாகும். ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் துலாம், மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் சந்திரன் முதல் 4வது, 7வது, 10ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் ஷஷ ராஜயோகம் உருவாகும். யாருடைய ஜாதகத்தில் ஷஷ ராஜயோகம் இருக்கிறதோ அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டதாரிகளாக வாழ்கிறார்கள். ஷஷ ராஜயோகம் மற்றும் அதன் தெய்வீக சக்தி ஜாதகரை செல்வத்தில் உச்சநிலையில் வெற்றி ஏற்றி நிலையாக இருக்க வைக்கிறது. சோதிடத்தின்படி எல்லா ராசிகளிலும், அதுவும் அவர் பகை நீச்சம் ராசிகளில் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி சனி பகவானுக்கு உகந்த ராசிகளில் இருந்தால் அவர்களின் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வசதி, உயர்படிப்பு, உதவி, அதிகாரம், பதவி, அதிகாரம், செல்வம், கௌரவம், நீண்ட ஆயுள் போன்ற நலன்கள் யாவற்றையும் ஜாதகர் பெறுகிறார் இந்த ஷஷ ராஜயோகத்தால். ஆகவே சசி பகவான் நீச்சம் ராசிகளோ பகை ராசிகளோ இருந்தால் இது கிடைக்காது. சந்திரனுடன் சேர்ந்து அவர் மேற்கூறிய நிலைகள் இருக்கும் பொழுது மேற்கூறிய இந்த பலன்களை யாவையும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள். முக்கியமாக ஜாதகரின் ராசி துலாம் ராசியில் சனி இருந்தால் அந்த ஷஷ ராஜயோகம் அவரின் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வசதி, உயர்படிப்பு, பதவி, அதிகாரம், செல்வம், கௌரவம், நீண்ட ஆயுள் போன்ற நலன்கள் யாவற்றையும் ஜாதகர் பெறுவதோடு அந்த துலாம் ராசி மக்கள் அற்புதமான வேறு பல பலன்களை பெறுவதில் முன்னணியில் இருக்கிறார்கள். காரணம், சனியின் உன்னத ராசியாக உச்சராசி துலாம் ராசி. அதனால்தான் இந்த யோகத்தை தனது ஜாதகத்தில் உள்ளவர் ஏழை குடும்பத்தில் பிறப்பு எடுத்த பிறகும் ஊரும் உலகமும் மிச்ச செல்வந்தர் மற்றும் பெரிய தனக்காரராகிறார். இதை நம்பித்தான் ஆக வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கிறார்கள்.
மேலும் தாங்கள் வாழும் சமூகத்தில் அவர்களும் தனக்கென ஒரு கௌரவமான பதவி அடையாளத்தையும் பெயரையும் சம்பாதிக்கிறார்கள். இது மட்டுமன்றி அவரின் பொருளாதார நிதி நிலைமையும் அபரிமிதமாக கட்டுக்கடங்காமல் வளர்கிறது. இந்த மக்கள் அபரிதமான செல்வத்தை கொண்டு மிகவும் நலமாக வாழ்கின்றனர் மற்றும் இவர்கள் ஒருபோதும் தங்களின் வாழ்வில் பொருளாதார நிதி நெருக்கடியை சந்திக்க மாட்டார்கள். இதனுடன் இவர்கள் உதவி தேவைப்படுவர்களுக்கு முதலில் உதவுவர்களும் இவர்களாகவே இருப்பார்கள். ஆக ஷஷ ராஜயோகத்தின் பலன்கள் என்று பார்க்கும்பொழுது கும்பம் அல்லது கேந்திர வீட்டில் அல்லது மூல திரிகோணத்தில் சனி பகவான் இருக்கும் இந்த ஜாதகம் மற்றும் ஒரு சுபஸ்தானம் உள்ளவர்கள் ஷஷ யோகத்தில் மிகவும் அதிர்ஷ்டமான பலனை பெறப்போகிறார்கள். இதனுடன் கிரக பயிற்சியின்படியும் இந்த ராஜயோகம் மக்களுக்கு நன்றாகவே பலனளிக்கிறது. சனி பகவான் தற்போது கும்பராசியில் அமர்ந்து ஷஷ ராஜயோகத்தை உருவாக்கி வருகிறார். மேலும் இந்த ராஜயோகம் ஒரு ஜாதகரின் பிறந்த ஜாதகத்தில் உருவாகும் போது எந்த வகையான பலனை பெறுவார்கள் என்பதை பார்ப்போம். சோதிடத்தின்படி ஷஷ ராஜயோகத்தின் நேர்மறையான தாக்கம் ஒரு ஜாதகரின் ஆரோக்கிய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறது. சில அமர்வுகளில் இது மிகவும் ஆபத்தானதாகவும் செயல்படுகிறது என்பதை ஜோதிடர்கள் எடுத்து கூறுவார்கள். இந்த ஷஷ ராஜயோகத்தின் தாக்கம் என்பது ஜாதகரது வாழ்நாள் முழுவதும் அவரை நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ வைக்கிறது. தொழில் செய்பவர்கள் இந்த யோகத்தால் பல நன்மைகளை பெறுவார்கள். வியாபாரத்தில் நாளுக்கு நாள் லாபம் ஏற்பட்டு வேகமாக முன்னேற்றம் அடைவார்கள். மேலும் மக்கள் தங்கள் வியாபாரத்தை மிகவும் நல்ல நடைமுறையில் செய்வதற்குண்டான சூழலை உருவாக்கி தருவார் இந்த ராஜயோகம். இப்படிப்பட்ட ராசிக்கு உரிய மக்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு தங்கள் கருத்துக்களை எல்லோருக்கும் தெரிவிப்பதில்லை. அதிலும் மறைமுகத்துடன் அவர்கள் செயல்படுவார்கள். இந்த மக்கள் மிகவும் புத்திசாலிகள் மற்றும் இந்த மக்கள் இவர்களிடமிருந்து நல்ல ஆலோசனை பெறுவதற்கு உண்டான சூழலை இவர்கள் உற்பத்தி செய்து வைக்கிறார்கள். இவர்கள் இதயத்தில் மிக்க ஆர்வம் உள்ளவர்கள், மக்களை நேசிக்கக்கூடிய தன்மையாளர்கள், அன்பும் பாசமும் நிறைந்த மக்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மற்றவர்கள் ரகசியங்களை அறிந்து தங்கள் வழிகளில் மக்களுக்கு அவற்றை எடுத்துச் சொல்ல விரும்புகிறார்கள். இவர்கள் அரசியல் துறையில் ராஜதந்திரத்திலும் முன்னணியில் மகத்தான வெற்றி அடைகிறார்கள் என்பது நிஜமான ஒரு உண்மை. இவர்கள் தங்கள் பணியிடத்தில் உயர் பதவிகளை வகிக்கிறார்கள் மற்றும் அனைவரிடத்திலும் மிகுந்த மரியாதையும் பெறுகிறார்கள். எந்த ஒரு நபரின் ஜாதகத்திலும் இந்த ஷஷ ராஜயோகம் உருவாகியிருந்தால் சனி சதே சதி எனும் தையாவின் எதிர்ப்பை தாக்கத்தால் அவர்கள் ஒருபோதும் பாதிக்கப்படுகிறது என்பது ஏழை நாட்டு சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி அது போன்ற சனிகள் இந்த ஷஷரோஜகம் பெற்றவர்களை ஒன்றும் செய்வதில்லை. இவர்கள் அரசு வேலைகள், IAS, BCS மற்றும் பலவற்றுக்கு தயாராகிவிட்டால் அவர்கள் அவற்றில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஷஷ யோகத்தில் பிறந்தவர்களின் ஆளுமை என்பது ஷஷ ராஜயோகம் என்றும் அழைக்கப்படுகிறது, ஷஷக ராஜயோகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த யோகத்தில் பிறக்கும் குழந்தைகள் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள். இவர்களின் ஆளுமையை பற்றி பார்க்கும்போது எண்ணில் அடங்காது. இவரின் முகம் சிறியதாக இருந்தாலும் இவரின் கண்கள் கூர்மையானவை. குறுகிய நடுத்தர நீளமுள்ள பற்கள் இவரிடம் இருக்கின்றன. இவர்கள் நிறைய பயணம் செய்ய விரும்புகிறார்கள் மற்றும் இவர்கள் பயணம் செய்ய நிறைய திட்டமிடுகிறார்கள். இவர்கள் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் அதிக விரும்புகிறார்கள். ஒரு பயண இலக்கு இவர்களுக்கு இருக்கிறது. ஷஷ யோகத்தை பெற்ற ஜாதகர்கள் எளிதில் கோபம் அடைவார்கள். அந்த கோபத்தை தணிக்க இவர்களுக்கு தெரியாது. இவர்கள் தங்களின் கோபத்தை எவ்வாறு விரைவாக கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் உழைப்பார்கள். இதற்கு தீர்வு என்பது அமைதி மற்றும் அந்த இடத்தை விட்டு உடனடியாக நகர்வதுதான் இவர்களுக்கு தீர்வாக இருக்கும். அப்பொழுதுதான் இவருடைய கோபம் தனியும். இல்லையில் அதே இடத்தில் இருந்தால் கோபம் மேலும் மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும் என்பதை உணர்ந்து இவர்கள் அதற்கு தகுந்தவாறு செயல்பட வேண்டும். இவர்கள் தங்கள் நடத்தையில் பிடிவாதமாகவும் தைரியமாகவும் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனம். இது தவிர இவர்கள் விருந்துகளில் புரவலர்களாக இருக்க விரும்புகிறார். புரவலம் படைப்பக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, பரிமாறுபவர்களாக இருக்க விரும்புகிறார்கள். மற்றும் கூட்டங்கள் மற்றும் மறு கூட்டங்களுக்கு மக்களை வீட்டிற்கு அழைக்கிறார்கள். இந்த மக்கள் மிகவும் கடின உழைப்பார்கள் மற்றும் இவர்கள் தங்கள் முயற்சியால் வெற்றியை மட்டும்தான் அறுவடை செய்கிறார்கள். தோல்வியை இவர்கள் தழுவுவதே கிடையாது. இந்த ஷஷ ராஜயோக மக்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள் மற்றும் எதிர்பாலினத்திடம் தங்களை இழக்கிறார்கள். இவர்கள் மற்றவர்களால் ஈற்றப்படுகிறார்கள் என்பதும் உண்மை. பெரும்பாலும் இந்த ஷஷ ராஜயோக மக்கள் தங்கள் பணத்தை மற்றவர்களின் தேவைக்கு செலவழித்து பணத்தை வீணாக்குகிறார் என்று குடும்ப உறவுகள் இவரை குறை கூறும். இவர்கள் தங்கள் பெற்றோரை மற்றும் உறவுகளை மிகவும் நேசிக்கிறார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அன்புடன் சேவை செய்ய இவர்கள் விரும்புகிறார்கள். ஆக இந்த ஷஷ ராஜயோகம் பெற்றவர்கள் தங்களின் ஆரோக்கியம் சார்ந்து உள்ள தேவையான பயிற்சிகளையும்
பழக்க வழக்கங்களையும் நன்றாக செயல்படுத்தி யாருக்கும் துன்பம் வராமல் இவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்வார்கள். இதனால் இந்த ஷஷ ராஜயோக மக்கள் பெரிய அல்லது ஆபத்தான உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இவர்களை தாக்காது மற்றும் அதை பற்றி அதிகமாக இவர்கள் கவலைப்படுவதும் இல்லை. இந்த ஷஷ ராஜயோக மக்கள் நல்ல தேக திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்து கொள்வதில் வல்லவர்கள். மற்றும் இந்த ஷஷ ராஜயோக மக்கள் தங்களை எப்பொழுதும் மிகவும் கவர்ச்சிகரமாக வைத்துக் கொள்வதும் மற்றும் வசீகரமான தோற்றப்புற ஆடை அணிகளை அணிந்திருப்பதையும் விரும்புகிறார்கள். இதனால் எல்லோரும் மிக விரைவாக இவர்கள் அருகில் உள்ளவர்களை தன் பக்கம் ஈர்க்கிறார் என்று நம்ப முடிகிறது. இந்த ஷஷ ராஜயோக மக்கள் சுய கௌரவம் மிகுந்தவர்கள் மற்றும் மிகச் சிறந்த புத்திசாலிகளாக இருப்பதால் மற்றவர்களின் வார்த்தைகளில் செயல்களில் உள்ள தவறுகளை உடனே கண்டுபிடிப்பார்கள். அதனால்தான் மக்கள் இவர்களை அதிகம் விரும்புவதில்லை. இவரின் நட்பு வட்டமும் மிகச் சிறியது. ஷஷ ராஜயோகம் சனியின் எதிர்மறையான தாக்கங்களிலிருந்தும் பாதுகாக்கிறது. சனியின் மோசமான தாக்கத்தை சரி செய்வதில் ஷஷ ராஜயோகம் நன்மை பயக்கும் மற்றும் இந்த ராஜயோக மக்களுக்கு சாதகமான பலன்களை வழங்குகிறது. சனி பகவானின் எதிர்மறை விளைவிலிருந்து ராஜயோகம் மக்களை காப்பாற்ற இந்த யோகம் மிகவும் சாதகமானதாக இருக்கிறது. கடைசியாக பொதுவாக இந்த ஷஷ ராஜயோக மக்களை 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி தோஷங்கள் யாவும் எதிர்மறையாக தாக்காது. இவர்களை இந்த ஷஷ ராஜயோகம் மிகவும் ஒரு வளைவு கோடாக இருந்து இவர்களை காப்பாற்றுகிறது என்று நம்பலாம். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறைமையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணி ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம். நன்றி.